லெவன் த கிளவுட்ஸ் வெப் சீரிஸோட எபிசோட் 7th ஸ்டோரி இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தோம்னா அந்த ஹோ இருப்பான்ல, அவன் ஒரு ட்ரீட்டை போய் கேட்கறான். இது மாதிரி அவங்க ஃபேமிலி ட்ரீ அது. எப்ப பார்த்தாலும் எங்க ஹோக்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதாச்சும் வியாதி வந்து நாங்க இப்படிதான் வந்து இருக்கணுமா, எங்களுக்கு ஏதாச்சும் வழி சொல்ல மாட்டேன், ஏன்னா ரத்தத்தை அங்கே காவு கொடுத்து இது மாதிரி கேட்கறான். கேட்டோம்னா அந்த மரமும் வந்து வருது. மரமும் வந்து என்கிட்ட ஒரு பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த வெப் சீரிஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, கே டிராமாஸ் ரொம்ப பிடிக்குமோ, சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த மரம் அப்படி என்னடா கேட்டுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்குள்ள இந்த மரம் ஃபுல்லா வந்து கேக்குறது வந்து நம்மளுக்கு இப்ப இந்த சீன்ல போடல. கண்டிப்பா நான் உனக்கு உன்னோட விஷயம் கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அதுக்காக நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். உன்னோட குளமும் தலைச்சிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ வந்து மறுபடியும் பேக் டு த சீன் அது வந்துடுது. இப்ப எல்லாரும் வராங்க. வந்தோடனே ஹீரோயினை எழுப்புறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கல. இது மாதிரி அப்பதான் எந்திரிச்சு சொல்றாங்க. இது மாதிரி நெதர் பீஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நெதர் பீஸ்டா? அது வந்து இந்த மாதிரி தடை பண்ணதாச்சே, அது இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஆபத்துன்ட்டு அதை வந்து கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது மாதிரி இந்த கெட்டவே சொன்னோன்னே இல்ல அது வந்துச்சு அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அது வந்துச்சுன்னா நீ மட்டும் எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. நானும் தப்பிக்கல, எங்களுக்கு வந்து சீத்துலிங் பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். சொன்னா சீத்துலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவங்க என்ன பண்றாங்க, இவங்க மந்திர பவர் வச்சு எப்படியாச்சும் ஒரு ஆமான்னு சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு, நான் பண்றது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திர பவரை பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ண போறாங்க. இவர் வந்து ஆமான்னு சொல்ல வைக்க. பட் இவங்க மந்திர பவரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு. இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்ட்டு இவங்களுக்கு சரியான குழப்பம். இவ எதுவுமே இது பண்ணாம நான் உனக்கு எதுவுமே தெரியாது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு நீ எப்படி இதை கொன்ன அப்படின்னு. இல்ல இல்ல நான் நல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுவேன், அதனாலதான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இந்த கேஸை பத்தி நீனே பாரு, இந்த டீட்டெயிலா பார்த்து என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனு சொல்லிடுறான். இவங்களும் சரி நான் என் லவ்வரை கூட்டிட்டு போறேன், இங்க ஏற்கனவே நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இது மாதிரி இது ஒழுங்கா வந்து விசாரிக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த லார்ட் கிட்ட சொல்றான். சரி நான் பாக்குறோம் அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுறான். சீத்தோலிங்க ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பூனை எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண, உன்னோட இன்னொரு இலை விழுந்துருச்சு அப்படின்றாங்க. இல்ல இல்ல, அந்த இடத்துல வந்து ரூஷாயை வந்து நான் மட்டும்தான் காப்பாத்த முடியும், வேற யாருமே இங்க இல்ல, அதனாலதான் நான் காப்பாத்தினேன். கண்டிப்பா அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்கல்ல, இதுல ஏதாச்சும் ஒண்ணு தெரிய வரும், பாப்பா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. போன்சாய் பார்த்தோம்னா போன்சாய் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா யாரோ வந்து வர மாதிரி சவுண்ட். ஜிபோன் சாய் தான் வந்திருப்பாரு. இந்த மாதிரி என்ன தூங்கல அப்படின்ட்டு மின்னிட்டு கேக்குறாங்க. இல்ல உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எனக்கு அடியெல்லாம் படல அப்படின்னு இவங்க கொஞ்சம் ஃப்ளோட் பண்றாங்க. அப்படி பண்ணோடனே ஒரு டக்குன்னு அவங்கள தூக்கி கொண்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு இது வந்து உன்னோட ஸ்லீப்பிங் டைம், ஒழுங்கா வந்து தூங்குற வழியை பாரு, நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க தூங்க வைக்கிறாங்க. நீ தூங்குற வரையும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே டவுட், எதுக்கு இவர் வந்து நம்மள தூங்க வச்சுட்டு போறாரு, இது ரொம்ப சம்திங் இது மாதிரி ஃபிஷியா இருக்கு, நம்ம டக்குன்னு போவோம் அப்படின்ட்டு பூனை இவங்களும் சேர்ந்து போறாங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஹூ இருக்கான்ல, அவனை வந்து கொல்றதுக்காக சீப்புலிங் ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கான். அந்த லைட்னிங் வந்து பட்டு அவனோட ஸ்பிரிட் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். அதுதான் அவனோட தண்டனை. இந்த மாதிரி அந்த தண்டனையும் பார்த்தா நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சீத்துலிங் பார்த்தோம்னா இதை செஞ்சுட்டு இதை வந்து போயிட்டு லார்ட் கிட்ட சொல்லிடுங்க, ஹேண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோன்னா இவன் பார்த்தா மயக்க போட்டு விழுந்துடுறான். அப்ப கரெக்டா ஹீரோ வராது. ஹீரோ வந்தோன்னா அவன் கேட்கறான், இது மாதிரி நான் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், என் பொண்ணுக்கு மட்டும் நீ அந்த கிராஸ் கொடுத்துரு, என் பொண்ணுக்கு மட்டும் நீ அதை கொடுத்துரு, நீ ஏன்னா எனக்கு சத்தியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ மட்டும்தான் எனக்கு இருக்க ஒரே வந்து சொத்து, அவளை மட்டும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா இவர் சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற, இது மாதிரி நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட அப்ப என்னை ஏமாத்துனியா, என் பொண்ணுக்கு இதெல்லாம் தரமாட்டியா அப்படின்னோன்னா நீ வந்து நல்லவன் நம்ப சொல்றியா, உன் பொண்ணு நீ ஏன் காப்பாத்த நினைக்கணும்னு சொல்ற அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கூட நம்ம மரம் பார்த்திருப்போம்ல, அந்த மரம் வந்து இவங்க பொண்ணை வந்து கேட்டிருக்கும், காவி கேட்டிருக்கும், அப்பதான் குளம் வந்து நீடிக்கும்ட்டு. அப்ப வந்து என் பொண்ணு இந்த மாதிரி டிசீஸ் இருக்கே அப்படின்னோன்னா உன் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய டிசீஸ் எல்லாம் இல்ல, மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னோன்னா இவனும் அதுக்காண்டிதான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்காண்டிதான் உங்க பொண்ணையுமே நல்லா பாத்துக்க சொல்லுவான். உடனே ஹீரோ சொல்லுவாரு, தெரியும் இது மாதிரி ஹீரோயின் அந்த பொண்ணு சரியானோன்னா நீ வந்து கொன்றுவ அப்படின்ட்டு, என்னோட மாஸ்டர் எப்படி செத்து போனாங்களோ அதே மாதிரி நீனும் துடிக்க துடிக்க சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கொன்னுடுறாங்க. அப்ப அவனும் செத்து போயிடுறான். உடனே அந்த அசிஸ்டன்ட் கேக்குறான், இவனை ஏன் இவ்வளவு நாள் விட்டு வச்சு கொன்னீங்க அப்படின்னு கேட்கல. இப்ப ஃபர்ஸ்டே கொண்டிருந்தோம்னா இவன் ராயல் ஐடென்டிட்டியோட செத்து போயிருப்பான், இப்ப இவன் ஒரு குற்றவாளியா சாகுறான், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து நம்ம மிங்கியும் அவங்களோட பொண்ணுக்குட்டியும் பாத்துக்கிட்டு இருக்கு.
பாத்துக்கிட்டு ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வில்லன் செத்து போயிட்டான். இன்னும் நிறைய வில்லன் இருக்கு அந்த கொலையில. அதுல ஒருத்தவன் தான் ஜூமி. இவனை நம்ம எப்படியாச்சும் நெருங்கிட்டோம்னா அவரோட ட்ரஸ்ட்டை நம்ம வந்து பெற்றலாம். அவனை எப்படியாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் ஹீரோ வந்து பாய்சன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ட்டு தோணுதுன்னு இவங்க சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர்ட்ட அந்த பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லல. இல்ல இல்ல அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தா இவனோட மெமரியில அந்த ஜூமிங்க பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த பாம்பு நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்ட்டு போகுது. இல்ல இல்ல அவனை இப்பெல்லாம் கொல்லக்கூடாது, நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் மிங்கிங் இருக்கான்ல அவளை விரட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்றாங்க. ரூஷாய வந்து பாத்துக்கோ, ஏற்கனவே இந்த லார்டு இது மாதிரி அவனை வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அது மாதிரி இப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபேரியோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவன் பார்த்தோம்னா அந்த ஃபேரியை யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது என்னைய தாண்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா, என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அது வந்து சண்டைக்கு வருது. ஐயோ ஃப்ரெண்டா உன்கிட்ட சொன்னது என் தப்பு தான்டா, என்னை மன்னிச்சிருடா, எனக்கு ஃப்ரெண்டும் இல்ல, அப்படி ஒரு கதையும் இல்ல, நான் அப்படி சொன்னதை நீ மறந்துரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு இதை போய் கிராணி கிட்ட சொல்றாங்க. கிராணி கிட்ட சொன்னோன்னா அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அவ ரொம்ப லாயலான பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சம் போய் சொல்லுவா, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நீங்க அந்த ஃபேரி கிட்ட இந்த மாதிரி சாரி கேட்கணும் அப்படின்னோன்னா, சாரியா அவனுக்கு வாய் இல்லை அப்படின்னோன்னா, இப்ப தேவையில்லாம விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்க வேணாம், அதனால நம்ம இந்த விஷயத்த விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த ஜட்மெண்ட் ஹால்ல இந்த ஹூக்கு வந்து பர்மிஷன் கொடுத்திருப்பாங்கல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா நம்ம விஜய் போன்சாய் வந்து அவன் யாரோ ஒருத்தவன் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்ல வந்தான். ஆனா அதுக்குள்ள நீங்க கேஸ முடிச்சிட்டீங்களா அப்படின்னோன்னா, என்னையே சந்தேகப்படுறியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல சந்தேகம்லாம் படல, எனக்கு நான் தோணுச்சுன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலா என்னோட மனைவி இதுல கலந்துகிட்டதுனாலதான் நான் இதுல இது பண்ணேன். அவ வந்து இதுல இல்லைன்னா நான் இதுல தலையிட்டு இருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லாத ஒண்ணு அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஜீபோன் சாய் வெளில போயிடுறாரு. அப்ப நிறைய பேர் இவர் பின்னாடியே வந்து வராங்க பேசிக்கிட்டு, இவரை வந்து எப்படியாச்சும் வந்து ஐஸ் வச்சுக்கணும்ட்டு. ஆக்சுவலா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து கோல்டன் மில்லட் தயாரிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க டைரக்டா கேட்டுடுறாங்க. இவர் இப்ப பேசிட்டு இருக்கல கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏன் சலக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து வந்து அப்படியே ஏறி வந்து அழகா நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு இந்த பத்தியா நான் என்ன வச்சிருக்கேன்ட்டு, இதுதான் கோல்டன் மில்லட் வைன் அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எது கோல்டன் மில்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆனோன்னு பார்த்தோம்னா, ஆமா இது கோல்டன் மில்லட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து வாங்கி பார்க்க வராங்க. அப்ப பார்த்தா அந்த மருத்துவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல அவன் தான் வந்து வாங்கி பாக்குறான். இதான் கோல்டன் மில்லட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, எல்லாரும் இப்ப ஹீரோயின் திட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ அவங்க எல்லாத்தையும் போய் திட்டுறாங்க. உடனே அந்த மருத்துவர் சொல்றான், இப்ப தெரியுது இந்த சாரியை நீங்க எதுக்கு கிட்ட கூடவே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அந்த கோல்டன் மில்லட்டே வந்து வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப பார்த்தோம்னா ஒரு வயசானவர் வராரு. அவரை பார்த்துட்டு இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல இல்ல இந்த பைத்தியக்காரன் யாருன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நாளா இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா அது மாதிரி நேத்து நைட் நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க என்னை விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் அங்க இருந்து தள்ளி விட்டு பேசாம கொஞ்சம் சும்மா அவன் சும்மா நொய்யின்ட்டு அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அது மாதிரி நீ கோல்டன் மில்லட்டை பத்தி சொன்னதுக்கு பேரு அப்போ உனக்கும் அது ஆசையா நான் வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்ல இல்ல அதுக்கான எல்லாம் நாங்க அதை வச்சு உங்களை நிறைய பேர் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள வாய மூடதான் அப்படின்னாலும் சரி இது உங்களுக்கு தான் இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் தான் யார்கிட்டயும் வாங்க மாட்டாரு. உடனே வந்து இவங்க கோச்சுக்கிறாங்க. கோச்சுக்கிட்டோம்னா அது வந்து வாங்கிடுறாரு. ஆக்சுவலா இது பிளான் தான், அதுல ஏதோ ஒரு மருந்து மாதிரி இது பண்ணாரு நம்ம பூனைக்குட்டி. வந்து இது மாதிரி அவர் தான் யார்கிட்ட இருந்து வாங்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இல்ல அவன் கண்டிப்பா வாங்குவான், இப்ப குடிக்கலைனாலும் பிற்காலத்துல எப்பயாச்சும் ஒரு நாள் குடிப்பான், குடிக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுக்கு இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணணும், நம்ம கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க கொடுப்பாங்க. அவனும் வாங்கிக்குவான். ஆனா ஹீரோ வந்து கொடுக்க மாட்டான். கொடுக்காம வந்து குடிக்காம அது உள்ள வச்சுக்கிட்டு இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி நகை கொடுப்பான். கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நேத்து நீ கஷ்டப்பட்டில அதுக்குதான் உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அப்ப நீ வந்து எனக்காண்டி ஃபீல் பண்ற, இதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்றாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா அந்த லாட காட்டுறாங்க. லாட காட்டையில ஏதோ ஒரு உருவம் மாதிரி ரெட் கலர்ல உருவம் வருது. அந்த உருவம் ஃபர்ஸ்ட் வரையில பார்த்தோம்னா ஒரு வயசானவனா வருது. அது அந்த ஸ்கிரீனை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு வயசு பொண்ணா வருது. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்தோடனே இந்த அசிஸ்டன்ட் பயந்துடுறான். அதுக்கப்புறம் கிளவியா மாறுது. இது மாறினோன்னா டக்கு என்ன பண்றான், குத்திடுறான் கத்திய வச்சு.
கத்தி வச்சு குத்துனோடனே இவன் சாக மாட்டான். ஏன்னா இவனோட ஒரு அந்த ஸ்பிரிட் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு இவனை கொன்னா மட்டும்தான் கொல்ல முடியும். ஆக்சுவலா இவன் தான் இந்த ஜூமிங். இவன் ஒரு பெரிய வில்ல இந்த ஸ்டோரியை பொறுத்தவரையும். பார்த்தோம்னா விடு அவனை விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா அவன் விட்டுடுறான். விட்டுட்டு வந்து இது மாதிரி ஜீபோன் சைன் எப்பதான் கொல்லலான் இருக்கு அப்படின்னு கேக்குறான். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா கொல்ல முடியல. அது வந்து அந்த யூபோலன் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டான் செத்தத. நம்மள்ட்ட சீக்கிரமா வந்துருவான். அதுக்குள்ள அவனை நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கல, நீனும் இவ்வளவு நாள் தான் இருக்க, எதுக்கு அவனை நீ கொல்லல அப்படின்னா, நீ வந்து இப்படி எல்லாம் ரொம்ப பேசாத. ஜூ இது யூபோலோட நீனு தான் கூடிய சீக்கிரத்துல உன்கிட்ட வந்துருவான் அப்படின்றாங்க. நான் கண்டிப்பா அவனை கொன்றுவேன். என்ன யாராலுமே கொல்ல முடியாது. அவனை நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இங்க பூனையும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. இது மாதிரி எப்படியாச்சும் நம்ம வந்து வழி கண்டுபிடிக்கணும். ஜூமிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவனை வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம க்ளூ கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. எப்படி நம்ம பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல, இங்க நம்ம வந்ததே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். அது மாதிரிதான் எல்லாமே கஷ்டம்தான். பட் ஆனா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கல, நானே உன்னை நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பூனையை சொன்னோன்னே, எது நீ என்ன இது பண்ணியா, இது சொல்லாமே போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பார்த்தா இவங்க வந்து நம்ம சீத்துலிங்க பார்க்க போயிருக்காங்க. அவரும் வெளில வராங்க. வெளில வந்து இவங்களோட அழகை பார்த்தா அப்படியே மயங்கி நிக்கிறாரு தலைவர். அதோட பார்த்தோம்னா ரொம்ப அழகா அது முடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் சீன் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் அதுல ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஸோ இதோட தான் வந்து எபிசோட் 7 முடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் எபிசோட் 8க்கு இப்போ வெயிட் பண்றீங்க, 7 யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய கே டிராமாஸ்க்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.